தமிழக வரலாறு என்று சொன்னால் பெரும்பாலான மக்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள்தான். ஆனால் இந்த மூன்று பேரரசுகளுக்கும் இடையில் அல்லது அவற்றின் நிழலில் பல சக்தி வாய்ந்த அரசுகளும் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள். சிலர் பெரிய போர்களை வென்றிருக்கிறார்கள், சிலர் இலக்கியத்தையும் கலாச்சாரத்தையும் வளர்த்திருக்கிறார்கள், சிலர் முழு பிராந்தியங்களையே பல நூற்றாண்டுகள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களின் பெயர்கள் வரலாற்றின் ஓரங்களில் மறைந்துவிட்டன. இன்று தமிழகத்தை ஆட்சி செய்த மறக்கப்பட்ட பேரரசுகளின் கதையை பார்க்கலாம். வரலாறு என்பது வெற்றியாளர்களால் எழுதப்படுகிறது என்று ஒரு பழமொழி உண்டு. அதனால் சில அரசுகள் மிகவும் புகழ் பெறுகின்றன. ஆனால் அதே காலத்தில் இருந்த மற்ற அரசுகளின் சாதனைகள் மெதுவாக மறைந்து விடுகின்றன. தமிழக வரலாற்றிலும் அப்படிப்பட்ட பல உதாரணங்கள் இருக்கிறது. முதலில் முத்தரையர் அரசை பற்றி பார்க்கலாம். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தின் மத்திய பகுதிகளில் முத்தரையர்கள் முக்கிய சக்தியாக இருந்தார்கள். குறிப்பாக தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். முத்தரையர்கள் வெறும் சிற்றரசர்கள் அல்ல, அவர்கள் பல கோட்டைகளையும் நிர்வாக அமைப்புகளையும் உருவாக்கியவர்கள். பல கல்வெட்டுகளில் அவர்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. சில வரலாற்று ஆசிரியர்கள் சோழர்களின் மறுஎழுச்சிக்கு முன்பு தஞ்சாவூரின் முக்கிய ஆட்சியாளர்களாக முத்தரையர்கள் இருந்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். பின்பு விஜயாலய சோழன் தஞ்சாவூரை கைப்பற்றிய போது முத்தரையர்களின் அரசியல் செல்வாக்கு குறைய துவங்கியது. சோழர்களின் புகழ் அதிகரித்த போது முத்தரையர்களின் பெயர் வரலாற்றில் பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஆனால் சோழ பேரரசு உருவாகும் முன் தமிழகத்தின் முக்கிய சக்திகளில் ஒருவராக அவர்கள் இருந்தார்கள். அடுத்து தமிழக வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றான களப்பிரர் காலத்திற்கு செல்லலாம். கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தின் பெரும்பகுதியை களப்பிரர்கள் கட்டுப்படுத்தியதாக கருதப்படுகிறது. ஆனால் அவர்களை பற்றிய தகவல்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. இந்த காலம் தமிழகத்தின் இருண்ட காலம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கிறார்கள். காரணம், இந்த காலத்தை பற்றிய ஆதாரங்கள் மிக குறைவு என்பதனால். களப்பிரர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எவ்வாறு தமிழகத்தை கைப்பற்றினார்கள் என்பது குறித்து இன்னும் விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. சேர, சோழ, பாண்டிய அரசுகளின் ஆதிக்கத்தை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வந்த சக்தியாகவே களப்பிரர்கள் இருந்ததாக பல ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் சமண மற்றும் பௌத்த மதங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் முழுமையான உண்மை இன்று வரை தெரியவில்லை. இப்போது சங்க காலத்தின் புகழ்பெற்ற அரசர்களில் ஒருவரான அதியமானை பற்றி பார்க்கலாம். அதியமான் நெடுமான் தமிழக வரலாற்றில் மிகவும் மதிக்கப்படும் ஆட்சியாளர்களில் ஒருவர். அவர் ஆட்சி செய்த தகடூர் பகுதி இன்றைய தருமபுரி மற்றும் அதை சுற்றிய பகுதிகளாக கருதப்படுகிறது. அதியமான் வெறும் போர் வீரர் மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்தின் ஆதரவாளராகவும் அறியப்பட்டார். புகழ்பெற்ற பெண் புலவரான ஔவையாருடன் அவருக்கு இருந்த நட்பு வரலாற்றில் மிக பிரபலமானது. ஒரு அரிய நெல்லிக்கனியை தானே சாப்பிடாமல் ஔவையாருக்கு வழங்கிய கதை இன்று வரை கூறப்படுகிறது. சேரர், சோழர், பாண்டியர் போன்ற பெரிய அரசுகளுக்கு நடுவே இருந்தாலும் அதியமான் தனது செல்வாக்கை நிலைநிறுத்தினார். ஆனால் அதற்கு பின்பு பெரிய பேரரசுகளின் எழுச்சியால் அவரது அரசின் முக்கியத்துவம் குறைந்து போனது. அடுத்து தமிழகத்தின் தென்முனை பகுதிகளை ஆட்சி செய்த ஆய் அரசர்களை பற்றி பார்க்கலாம். இன்றைய கன்னியாகுமரி மற்றும் தென் திருவிதாங்கூர் பகுதியில் ஆய் அரசர்கள் பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தார்கள். இந்த அரசுகள் தமிழகத்தையும் கேரளத்தையும் இணைக்கும் முக்கிய பகுதியிலும் இருந்தன. இதனால் கடல் வணிகத்திலும் மலைப்பகுதி வர்த்தகத்திலும் முக்கிய பங்கு வகித்தார்கள். சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே சமநிலையை பேணும் அரசாகவும் அவர்கள் இருந்தார்கள். பல கல்வெட்டுகள் மற்றும் வரலாற்று சான்றுகள் ஆய் அரசர்களின் செல்வாக்கை காட்டுகிறது. ஆனால் பின்பு சேரர் மற்றும் பாண்டிய அரசுகளின் விரிவாக்கத்தால் அவர்கள் தனித்த அரசாக நீண்ட காலம் நீடிக்க முடியவில்லை. அதைத் தொடர்ந்து பாண்டியர்களின் கிளை அரசுகளை பற்றியும் பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் மதுரையை மையமாக கொண்ட பாண்டியர்களை பற்றி அறிவார்கள். ஆனால் பாண்டியர்களின் பல கிளை ஆட்சியாளர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தார்கள். சில காலங்களில் பாண்டிய அரச குடும்ப உறுப்பினர்கள் தனித்தனியாக பகுதிகளை நிர்வகித்தார்கள். சிலர் இலங்கையின் பகுதிகளையும் கட்டுப்படுத்தினார்கள். சிலர் கடற்கரை பகுதிகளில் தனித்த செல்வாக்கையும் பெற்றிருந்தார்கள். ஆனால்
முக்கிய பாண்டிய வரலாற்றின் நிழலில் இவர்களின் பெயர்கள் அதிகம் பேசப்படவில்லை. இந்த கிளை அரசுகள் உள்ளூர் நிர்வாகம், வணிகம் மற்றும் பாதுகாப்பில் முக்கிய பங்கும் வகித்தார்கள். பெரிய பேரரசுகள் நீண்ட காலம் செயல்படுவதற்கு இப்படிப்பட்ட பிராந்திய ஆட்சியாளர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமாக இருந்தது. இந்த அனைத்து அரசுகளையும் ஒன்றாக பார்த்தால் தமிழக வரலாறு என்பது 3 பெரிய பேரரசுகளின் கதை மட்டுமல்ல என்பது தெளிவாகும். எண்ணற்ற சிறிய மற்றும் நடுத்தர அரசுகளின் பங்களிப்பும் அதில் அடங்கியிருக்கிறது. அவர்கள் இல்லாமல் தமிழகத்தின் அரசியல் மற்றும் கலாச்சார வளர்ச்சி முழுமையடைய முடியாது. இன்று பலர் சோழர்கள், சேரர்கள் மற்றும் பாண்டியர்களை பற்றி அறிந்திருக்கலாம். ஆனால் முத்தரையர்கள், களப்பிரர்கள், அதியமான்கள், ஆய் அரசர்கள் மற்றும் பாண்டியர்களின் கிளை ஆட்சியாளர்கள் போன்றவர்களும் தமிழகத்தின் வரலாற்றை வடிவமைத்திருக்கிறார்கள். அவர்களின் பங்களிப்பு குறைவாக பேசப்பட்டாலும் அதன் முக்கியத்துவம் குறையாது. வரலாற்றின் சுவாரஸ்யம் என்னவென்றால், புகழ்பெற்ற பேரரசுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் கதைகளை தேடும்போதுதான் புதிய உலகங்கள் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தை ஆட்சி செய்த இந்த மறக்கப்பட்ட அரசுகள் அப்படிப்பட்ட உலகங்களுக்கான கதவுகளாகவும் இருக்கின்றன. அவர்களின் பெயர்கள் இன்று அதிகம் பேசப்படாவிட்டாலும் அவர்கள் விட்டு சென்ற தடங்கள் தமிழக வரலாற்றின் அடித்தளத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறது.